கேலக்ஸி ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிலர் அதாவது ஏன் ஒரு சிலர் என்று கூறுவது, எதிர்கட்சிகள் என்றால் எப்பொழுதுமே ஒரு ஆளுங்கட்சியை பார்த்து அவ்வப்போது வசைப்பாடுவது இயல்புதான். ஆனால் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. இந்த பொறாமைதான் அவர்களை வளர விடாமல் பின்னுக்கே தள்ளி கொண்டு செல்லும் என்பது எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்தவர்கள் பொறாமையை பற்றி மிக தெளிவாக புராணத்திலே ஏட்டுகளிலே எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதாவது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்திலிருந்து அவருடைய சகோதரருடைய மகள் தாவேகாவில் இணைந்தது நிறைய மக்களை உற்று கவனிக்க வைத்தது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தன்னுடைய குடும்ப கட்சியான ஒரு மிக பெரிய பாரம்பரியமிக்க கட்சியில் இருந்து ஒரு பெண் அதை கட்சியினுடைய கோட்பாடுகளை கொள்கைகளை மீறி தமிழக வெற்றி கழகம் என்றும் புதிய கழகம் என்றாலும் புரட்சி செய்த கழகம் என்றுதான் இதை கூற வேண்டும். புரட்சி செய்து குறுகிய காலத்தில் வெற்றியை கண்டு முதலமைச்சர் என்ற மணிமகுடத்தை முதல்வர் விஜய் பெற்றிருக்கிறார் என்பது சமீபத்திய வரலாறு. இந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள ஆவலோடு வந்த திரு மு.க. அழகிரி அவர்களின் புதல்வி எண்ணங்களில் எப்படி செயல்பட்டிருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தார் எப்படி செயல்பட்டிருப்பார்கள், இவர்களை எப்படி இழிவுபடுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் அன்றாட செய்தித்தாள் மூலம் நிறைய படித்துக் கொண்டிருந்தோம், அறிந்து கொண்டிருந்தோம். இப்படியாப்பட்ட ஒரு சகோதரர் முதல்வராக இருந்த பொழுது உடன் பிறந்த சகோதரரை கவனிக்க இயலாத சகோதரரான அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உலக மக்களை, அதாவது தமிழக மக்களை எவ்வாறு கவனிப்பார், எப்படி கவனித்திருப்பார் என்பதற்கு இது ஒரு வரலாற்று சான்றாகவே அமைந்துள்ளது. இது மட்டுமல்லாது இவர் ஆளுடம் கூறுவது போல, ஜோசியக்காரர் போல இந்த ஆட்சி 6 மாத காலம்தான் என்று அவ்வப்போது ஆளுடம் கூறி கொண்டு வருகிறார். இந்த ஆளுடம் கூறிக்கொள்வதை விட இவர் ஆழ்ந்து சிந்தித்து அடுத்தவர்களுக்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விட உறவினர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்தாலே போதுமானதாக இந்த வயது காலத்தில் இருந்தாலே வரவேற்க வேண்டிய விஷயமாக அமையும். நமது சிஎம்டிஏ நிர்வாகம், நமது சென்னை பெருநகர குழுமம் சிஎம்டிஏ என்பதில் கட்டிடங்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு சுமார் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை போக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபாய் கண்டிப்பாக வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்பட்டது. இந்த வசூலிக்கப்பட்ட வாடிக்கையாளரின் பணங்கள் எல்லாமே குறிப்பிட்ட தனி நபருக்கென்று கூறாமல் பார்ட்டி ஃபண்ட், கழக ஃபண்ட், அது ஃபண்ட், இந்த ஃபண்ட் தேவையில்லாம வாடிக்கையாளர் மீது அங்கீகாரம் பெற அனுமதி கோரியவர்கள் மீது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபாய் வசூலிக்கப்பட்டது, கட்டாயமாக வசூலிக்கப்பட்டது. இந்த கட்டாயமாக வசூலிக்கப்பட்ட பணம் யார் மூலம் எங்கே சென்றது என்பது விரைவில் விவரமாக தெரிய வரும் என்பதில் நாம் அனைவரும் அறிவோம். அதற்கான நடவடிக்கையை திரு அருண் IPS அவர்கள் ஆய்வு செய்து அந்த சிஎம்டிஏவின் இந்த கட்சி ஃபண்ட் 27 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கட்டணம் எங்கே சென்றது, எப்படி சென்றது, எப்போது சென்றது என்ற விவரங்கள் எல்லாம் அவர்கள் விரைவில் கொடுப்பார்கள் என்பதை நாம் தமிழக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் புதியதாக பதவியேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் இளம் முதல்வர், நமது முதல்வர் விஜய் அவர்கள் இந்த 27 ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் என்ற கோட்பாடுகளை உடனடியாக நிறுத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபாய் தேவையில்லை, கட்ட வேண்டாம், இந்த பணம் பொதுமக்களுடைய காசு, எந்த கட்சிக்கும் தேவையில்லை, நம்ம கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பெருந்தன்மையான எண்ணங்களோடு மக்களின் பலன் மக்களுக்கு என்கின்ற ஒரு கோட்பாடை கடைபிடித்து இந்த அதிகமாக வசூலிக்கப்பட்ட பொதுமக்களின் பணத்தை உடனடியாக நிறுத்தி உத்தரவிட்டுள்ளார் என்பது மக்கள் அனைவரும் உற்று கவனிக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து இவர் செய்து கொண்டு வருகிறார் என்பதிலும் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையில் 10 வயது சிறுமி பாலியலால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களை வருந்தத்தக்க விஷயமாக இது அமைந்திருந்தாலும் இந்த சம்பவத்திற்கு பின்னால் உள்ள குற்றவாளிகளை முறையாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இது விசாரணையிலும் நீதிமன்றத்திலும் வழக்கு இருப்பதால் இதை பற்றியான விவாதம் நமக்கு தேவையில்லாதது. நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்யும் என்பதில் ஜனநாயகத்தை நம்புகின்ற நாம் கண்டிப்பாக மக்களுக்கு இந்த குற்றத்தினுடைய பின்னணியை எடுத்துரைப்பார்கள், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பார்கள் என்பதில் மாண்புமிகு நீதிமன்றம் கவனித்துக் கொள்ளும் என்பதை நாம் பெருமைப்பட வேண்டும். ஆனாலும் இது போன்ற துயரமான சம்பவத்தில் சிலர் குளிர் காய்வது போல திமுகவின் தொலைக்காட்சிகள் அவ்வப்போது இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக மக்களுக்கு காண்பித்து மக்களின் அனுதாபத்தை பெறுகின்ற வகையிலே மக்களை வருந்தத்தக்க வகையிலே இந்த நிகழ்ச்சியை அவ்வப்போது தொடர்ந்து காட்டிக்கொண்டே வந்திருக்கின்றன. ஒரு முக்கியமான நிகழ்வு, இதை காட்டுவதற்கு பரவாயில்ல, காட்டலாம். அதையே பொழப்பா நடத்தி காலையிலிருந்து நைட்டு 12 வரை தொடர்ந்து இதையே காட்டிக்கொண்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? உலகத்துல இதுதான் செய்தியா? உலக செய்திகள் எவ்வளவு இருக்கிறது, உலகத்துக்கு தேவையான எத்தனை விஷயங்கள், எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்கின்றன, அதையெல்லாம் மக்களுக்கு காட்டலாமே, அதாவது பிரயோஜனமாக இருக்கும். இவர்கள் என்னதான் இது போன்ற குரோதமான எண்ணங்களோடு ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுகின்ற வகையிலே இவர்கள்
இவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கீழ்த்தரமான போக்கு மக்களின் மனங்களில் எடுபடாது என்பதை இவர்கள் அன்றே புரிந்திருப்பார்கள் என்பது நாம் தெளிவாக கூற முடியும். இருந்தாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நடப்பதால் இதற்காக தமிழக வெற்றி கழகம் உடனடியாக தனக்கென்று ஒரு தொலைக்காட்சியை நிறுவனம் செய்து அதற்கான திறமைமிக்க பேச்சாளர்கள், சொல்வேந்தர்கள் இவர்களை நியமித்து இதுபோன்ற நிகழ்வுக்கு எதிர்க்கட்சியினர் ஏற்படுத்துகின்ற இந்த கேள்விகளுக்கு அவ்வப்போது சாட்டை அடி கொடுப்பது போல் உடனுக்குடன் கொடுத்தால்தான் இது சரிப்பட்டு வரும். இல்லையெனில் ஒருவர் ஒரு கன்னத்தில் அடித்தால் மற்றொரு கன்னத்தை காட்டு என்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு எடுபடாது. இவர்களுக்கு பதிலுக்கு பதில் உடனுக்கு உடன் பதிலை கூறினால் இவர்கள் பொதுமக்களிடம் எடுத்து கூறுகின்ற ஒரு அனுதாபங்கள், பொதுமக்களின் மனங்களை கலைக்கின்ற ஒரு கலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். பொதுமக்களும் தெளிவாக இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே இதற்கான நடவடிக்கையை புதிய நமது முதல்வர் அவர்கள் உடனடியாக ஏற்படுத்தி இதுபோன்ற குறுஞ்செய்திகள் அல்ல, குழப்பமான செய்திகளை தருகின்ற டிவிகளுக்கும் ஒரு கடிவாளத்தை போட்டு வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த தருணத்தில் நாம் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.